சங்கீதங்களின் புஸ்தகம் 102:13 வாசிக்கலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. You will rise and have mercy on Zion, for the time to favor her. Yes, the set time has come. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் நாம் பார்ப்பதற்கு ஒரு பழமையான ஒரு வசனத்தை போல் இருந்தாலும், வேத புஸ்தகத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது எப்போதுமே ஆண்டவர் வசனத்திலிருந்து நமக்கு புதுமையானவைகளை என்ன செய்கிறார்? பேசுகிறார். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் உண்டு. அதை ஒரு முறை 2 முறை நாம் வாசிக்கலாம், அதற்கு மேலே அந்த புஸ்தகத்தை நம்மால் வாசிக்க முடியாது. ஆனால் வேத புஸ்தகம் அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் எத்தனை முறை இதை வாசித்தாலும் இது உங்களுக்கு புதுமையாகத்தான் தோன்றும். எத்தனை முறை நீங்கள் இதை வாசித்தாலும் உங்களோடு புதிய காரியத்தை ஆவியானவர் இதற்குள்ளே இருந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். 102வது சங்கீதம், அதே சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது இந்த சம்பவத்தினுடைய சூழல் என்ன, இதனுடைய பின்னணியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102:1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அதென்ன சேர்வதாக? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு சித்தமானது தான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த ஜெபம் ஆண்டவரிடத்தில் போகுதா போகலையா என்றே நமக்கு தெரியாது. ஆமென். அதற்கான எந்த ஒரு அடையாளங்களும் அந்த ஜெபத்திற்கு நடைபெறாதது போல என்ன செய்யும்? காணப்படும். ஆண்டவரிடத்தில் போய் சேருகிறதா என்றே நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் தாவீது இங்கே சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் கூப்பிடுதல் உம்மிடத்திலே சேர்வதாக என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேனே, உம்மை நோக்கி நான் சத்தமிடுகிறேனே, உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேனே, என்னுடைய கூப்பிடுதல் உம்மை சேரட்டும், உம் பக்கத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே, அந்த வார்த்தையை பாருங்க, நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவருளி செய்யும். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்போம், ஆண்டவர் இன்னைக்கே எனக்கு பதிலை தாரும், இன்றைக்கே எனக்கு பதில் வேணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சில காரியங்கள் அப்படி நமக்கு ஒரே நாளில் பதில்கள் தேவையாக இருக்கிறது. அதுபோல் தாவீதும் சொல்கிறாரு, கூப்பிடுகிற நாளிலே, இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்றேன்னா இன்னைக்கே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் தான் இந்த வசனத்தினுடைய பின்னணியம். அதாவது ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் சேராதது போல இருக்கிறது. ஸோ ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என்னுடைய விண்ணப்பம் உம்மை சேரட்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, நான் கூப்பிடுகிற நாளிலே, அதாவது இன்றைக்கே என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத போது சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப நெருடலாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் மட்டும் தானே, ஆண்டவர் தானே நம்முடைய முழு நம்பிக்கையும். அப்போ அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காதது போல நமக்கு தோன்றும் போது சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தால் கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர். ஆண்டவர் பெரிய ஜெபத்திற்கு மாத்திரம் அல்ல, சிறிய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் அப்படி ரொம்ப சின்ன ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்த எத்தனையோ சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
ஸோ நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது உண்டு. நம்முடைய ஆண்டவர் ஆம் என்று நம்முடைய ஜெபத்திற்கு சொன்னால் அதுவும் பதில்தான், இல்லை என்று சொன்னால் அதுவும் பதில்தான், மௌனமாக இருந்தால் அதுவும் பதில்தான், பொறுமையாயிரு என்று சொன்னால் அதுவும் பதில்தான். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாலும் அது பதில்தான். அவர் அமைதியாக இருந்தால் நம்மளும் அமைதியாக இருக்கணும். ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கத்திக்கொண்டே அவள் பின்னாடி வந்தப்போ இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறார். அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. இந்த சீஷர்கள் பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. அந்த அளவிற்கு அவர் மௌனமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று தான் அர்த்தம். அதனால் நாம் அதையும் பதிலாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத போது அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று சொல்லியும் தாவீது இதே சங்கீதத்திலே எழுதுகிறார். அதை நாம் பார்ப்போம், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 7வது வசனம். 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். அதே சங்கீதத்தில் அந்த ஜெபம் கேட்கப்படாத அந்த சூழ்நிலையில் எழுதின வார்த்தையை பாருங்க. நான் நித்திரை இல்லாமல், தூக்கம் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. வீட்டில் அம்மா உண்டு, அப்பா உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. இவங்க எல்லாரும் இருந்தாலும் நான் தனித்தவனை போல இருக்கிறேன். ஒரு தனித்திருக்கிற ஒரு குருவியை போல நான் இருக்கிறேன். அவங்க கூட சேர்ந்து நான் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதனாலே, ஏக்கத்தினாலே, அதிகமான எதிர்பார்ப்பினாலே இப்படி நான் தனித்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இது போன்ற ஒரு தனிமையான ஒரு உணர்வை கொண்டிருக்கலாம். என்னுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை. வருஷங்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், மாதங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னுடைய முழு வீட்டிலும் நான் ஒரு தனித்தவனாய் இருக்கிறேன். எல்லாரும் எனக்கு இருந்தும் நான் ஒரு தனித்தவனாய் இருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம் பாருங்க. எல்லாரும் இருந்தும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். சில நேரங்களிலே வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல் இருக்கிறேன் என்று தாவீது அங்கே சொல்லுகிறார். ஆமென். இப்படி ஒரு தனிமையான நிலையிலே தாவீது இருந்திருக்கிறார். ஜெபம் கேட்கப்படாத போது இப்படிப்பட்ட தனிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது உண்டு, வருகிறது உண்டு. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்காதவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசாதவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் கவனித்து இருக்கிறார். ஒரு விஷயம் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்பவுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து பார்க்கிறவர். ஆமென். உங்களுடைய துவக்கத்தில் தானே உங்களுடைய முடிவையும் அவர் பார்க்கிறார். ஆமென். இந்த குறிப்பிட்ட விஷயம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த விஷயம் என்னமாய் முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களை நெருக்கி நிற்கிற சத்துருக்கள் எப்படி வெட்கம் அடைய போகிறார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். இதையெல்லாம் அவர் முன் அறிந்திருக்கிறபடியினாலே, இதையெல்லாம் அவர் முன் தெரிந்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் மௌனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அல்லது உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை நன்கு அறிந்திருக்கிறார். அதனால நீங்கள் கதறி 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 ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர் அமைதியாக இருக்கிறது போல காணப்படும். அவர் ஒன்றுமே பேசாதவர் போல காணப்படும். ஏனென்றால் அவருக்கு சகலமும் முன்பதாகவே தெரியும். அதை திட்டம் பண்ணினவர் அவர் அல்லவா, அதை தொடங்கினவர் அவர் அல்லவா, உங்களுக்காக அதை குறித்திருக்கிறவர் அவர் அல்லவா. யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், அவர் செய்வார். உங்களுக்கென்று ஆண்டவர் குறித்ததை உங்களுக்கு நிறைவேற்றி தர, அதை செய்து முடிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு என்று நியமித்ததை, குறித்து வைத்திருக்கிறதை உங்களுக்கே ஆண்டவர் செய்வார். நீங்க சொல்ல, ஐயோ பாஸ்டர், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இடைப்படாதது போல காணப்படுது. நான் ஜெபம் பண்ணுகிறது 100க்கு 100 ஆண்டவருக்கு சித்தமானதுன்னு எனக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ணுகிற காரியம் நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எதுவுமே பேசாதவர் போலவே இருக்கிறாரே, ஒன்றும் அவர் என்னிடத்தில் பேசவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில் கூட இந்த மனிதன் கதறுகிறான். ஆமென். தன்னிடத்திலே ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களிடத்திலே ஒரு விதமான ஆறுதலும் இல்லை. தன்னுடைய நண்பர்களுடைய ஆறுதலும் இல்லாமல் எல்லாம் தனித்து விடப்பட்டவனாய், தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், இருந்த ஒரு மனைவியும் அவளும் அவனை
ஆமென் தகாத வார்த்தைகளினாலே ஏளனமாய் நிந்தித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தனித்தவனான அந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலே இருந்து எந்த வார்த்தையும் வரவில்லையே என்று சொல்லியும் அவனுக்கு ஏக்கம் இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட அந்த தனித்த நிலைமையில் இருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது யோபுவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நிச்சயமாக தெரியும். அவர் அதை அறிந்திருக்கிறார். முன்னே அவருக்கு தெரியும் என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த 2025 என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்திலே மௌனமாக இருந்தது போல ஆண்டவர் இந்த வருஷத்திலே மௌனமாக இருக்க போகிறது அல்ல. பதிலாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எழுந்தருளுவாராக. உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் எழுந்தருளுவாராக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளுவாராக. ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் எழுந்தருளுகிற வேளையிலே ஆமென் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், ஏற்கனவே எழும்பி இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஆமென். அநேகர் ஒரு மனமாய் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கலாம். ஆமென். உங்களை வீழ்த்தும்படி, உங்களை தகர்த்து போடும்படி, உங்களை சிதறடிக்கும்படி அநேகர் கூட்டம் கூடியிருக்கலாம். ஆனால் உங்கள் சார்பிலே, உங்கள் பட்சத்திலே ஆண்டவர் இந்த வருஷத்திலே எழும்புகிறதுனாலே ஆமென் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளும் போது உங்களுக்கு விரோதமாய் சுற்றி நிற்கிற, உங்களை வீழ்த்தும்படி திட்டம் பண்ணி இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். இந்த 2025 வருஷத்திலே ஆமென் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறுண்டு போவதை உங்களுடைய கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த விதமான சக்தியாயிருந்தாலும், மனுஷிக சக்தியாயிருந்தாலும், ஏதாவது ஆவிக்குரிய சக்தியாயிருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளும் போது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். ஆமென். உங்களுடைய விசுவாச கண்களில் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளுகிறத பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆமென். சோ தாவீது இந்த வசனத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எழுதுகிறார். பாருங்க, ஜெபம் கேட்கப்படாத ஒரு நிலை, ஜெபம் கேட்கப்படாதனாலே வந்த தனிமை மட்டுமல்ல, அதே சங்கீதம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். தாவீது எழுதுகிறத பாருங்க. ஜெபம் கேட்கப்படாத நிலையில இந்த மனிதர்களுடைய பிரச்சனை இருக்கு பாருங்க. ஐயோ தாங்க முடியாது. சத்துருக்கள் நிந்திப்பார்கள், அவமானப்படுத்தி பேசுவார்கள், உங்களை ஜாடையாய் பேசுவார்கள். உங்களுக்கு இப்படி பேசினா மனம் வருத்தமாகும் என்று நன்றாக தெரிந்தே உங்களை வருத்தப்படுத்துவார்கள். உங்களுக்கு இப்படி பேசினா நீங்க அழுதுருவீங்கன்னு தெரிஞ்ச உங்களை அழுகிறது மாதிரி உங்களை நிந்திப்பார்கள். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் 2024. ஆனால் இந்த வருஷம் 2025 அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க போகிறது அல்ல. உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆமென். இந்த சத்துருக்கள்லாம் தேவை. சில வெற்றிக்கு விரோதிகள் தேவை, சில ஜெயத்திற்கு விரோதிகள் தேவை. ஆமென். இப்படிப்பட்ட விரோதிகள் எழும்பி இருக்கும் போது தான் கர்த்தருடைய மகத்தான ரட்சிப்பை, கர்த்தருடைய மகத்தான வெற்றியை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் அந்த செங்கடலை கடந்து வந்தபோது அவர்கள் பாடின பாட்டு, மோசையோடு சேர்ந்து அவர்கள் பாடின பாட்டு என்ன? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். எகிப்தியர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவானே, ஆனால் அவன் உங்களுடைய ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன், உங்களுக்கு விரோதமாயிருக்கிறவன் உங்களுக்கு அல்ல. ஆமென். உங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு அவன் விரோதமாயிருக்கிறான். ஆண்டவர் சும்மா விடுவாரா? ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்றளவா நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களை காக்கிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன், உங்கள் சார்பிலிருந்து, உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குகிற தேவன், உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் எழுந்தருளுகிறார். எழுந்தருளும் போது இப்படிப்பட்ட சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள்.
அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனுக்கு இறங்குவீர், சீயோனுக்கு இறங்குவீர். இந்த சீயோன் என்பது என்ன? சீயோன் அப்படின்னா 3 விதமான பொதுவான விளக்கங்கள் பார்க்கிறோம். முதலாவது, a hill in Jerusalem, அதாவது எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஒரு மலை, ஒரு உயர்ந்த ஒரு மலையை தான் இந்த சீயோன் என்று சொல்லுகிறார்கள். இந்த சீயோன் அப்படின்றது ஒரு இடத்தினுடைய பெயர். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் அப்படின்னு வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்போ அது ஒரு இடம், ஒரு நகரமாக இருக்கிறது. ஆமென். அடுத்து, இந்த சீயோன் அப்படின்றதுக்கு வேற என்ன பொதுவான விளக்கம் அப்படின்னா, அது ஒரு யூதர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. சிம்பிள் ஆஃப் த ஜூவிஷ் பீப்புள், யூதர்களுடைய அடையாளம் தான் இந்த சீயோனாக இருக்கிறது. இவர்கள் இதை அடையாளமாய் கொண்டு வாழ்கிறவர்கள். இவர்களுக்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த இந்த சீயோன் அப்படின்ற இந்த இடம். அது மூன்றாவது, a general term for a holy place, அதாவது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதற்கான ஒரு பொதுவான பெயர் தான் இந்த சீயோன். நிறைய இடங்களில் இந்த சீயோன் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வருகிறத பார்க்க முடியும். அதிகமாக சங்கீத புஸ்தகங்களில் நீங்கள் வருகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஸோ இந்த சீயோன் என்பதற்கு பரிசுத்த ஸ்தலம் என்றும் பொருள்படுகிறது. அடுத்ததாக, தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த சீயோனை தன்னை வைத்து அவர் சொல்லுகிறார். தன்னை ஒரு சீயோனாக பாவித்து ஆண்டவரிடத்திலே ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதனால தான் தேவரீர் எழுந்தருளி தாவீதுக்கு இறங்குவீர், அல்ல சீயோனுக்கு இறங்குவீர். அதை இப்படியும் சொல்லலாம், தேவரீர் எழுந்தருளி தாவீதுக்கு இறங்குவீர் அப்படின்னு இந்த வசனத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஏனென்றால் தாவீது இந்த சங்கீதத்தில் தன்னை ஒரு சீயோனாக நினைத்து அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஸோ நீங்கள் உங்களுடைய பேரை சொல்லலாம், தேவரீர் எழுந்தருளி, உங்கள் பேரை சொல்லி இறங்குவீர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமென். ஸோ தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கினால்தான் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் இறங்கி ஒரு மனுஷனுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒழிய வேறு ஒன்றும் சும்மா என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா, இரக்கமுள்ளவர். ஆண்டவர் இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைத்துவிடும். ஆண்டவர் இறங்கும் போது தான் கிரியைகள் நடைபெறுகிறது. இதை பற்றி நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். இந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி, கர்த்தர் யாக்கோபுக்கு இரக்கம் காண்பித்து பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே இரக்கம் காண்பிக்கும் போது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தேசத்திலே உங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் தாபரிக்க பண்ணுகிறார். அல்லது இப்படி சொல்லலாம், உங்களுடைய ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை வைக்கிறார். நிறைய நேரங்களில் உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது போல காணப்படும். உங்களுக்கே தெரியும், இது என்னுடைய ஸ்தானம் அல்ல. வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் எப்பொழுதோ அடுத்த நிலைக்கு நீங்கள் போயிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான திட்டங்கள் எல்லாமே தடைபட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு எதிராக மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சத்ருவானவன் இப்படிப்பட்ட கிரியைகளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான். அப்போ உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கும் போது என்ன நடக்கிறது? அவனை அவனுடைய ஸ்தானத்துக்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 2024 உங்களுக்கு வர வேண்டிய இடத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஸ்தானத்தை எத்தனையோ பேர் ஏமாற்றி பறித்திருக்கலாம். எத்தனையோ பேர் ஆமென் வேறு விதமான காரியங்களெல்லாம் செய்து அந்த இடத்தை, உங்களுக்கு வர வேண்டிய இடத்தை அவர்கள் பிடித்து வைத்திருந்திருக்கலாம். இந்த 2025 ஆமென் ஆண்டவருடைய நாமத்தினால நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவரே உங்களை அவங்களுடைய ஸ்தானத்திற்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக அவர் உங்களை உங்களுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் எங்கே இருக்கணும்னு பரலோகம் விரும்புகிறதோ அந்த இடத்திற்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அதற்கு விரோதமாக
எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எந்தெந்த சதி ஆலோசனைகள் உங்களுக்கு விரோதமாய் பிணையப்பட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறபடியினாலே, ஆமென், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் சார்பில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். கடந்த வருஷங்களில் நடந்ததை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாழ்வு இருந்தால் ஒரு உயர்வு நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. அஸ்தமிக்கிற சூரியன் முதல் நாள் அஸ்தமித்தால் அதோடு முடிந்து போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. அதற்கு ஒரு அதிகாலை உண்டு. ஆமென். அது நிச்சயமாய் மறுபடி உதிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிறபடினாலே உங்களுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, அங்கே ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சொல்லப்படுகிறது, அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு அவர்கள் கூடிக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கும்போது, ஆமென், அநேக 1000 பேர் உங்களுடைய இடத்துல இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை தான் தெரிந்து கொள்வார். ஏனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டால், பரலோகம் உங்களை கை காட்டினால் யாரும் உங்களை மறுக்க முடியாது. ஆமென். நீங்கள் போய் நிற்க போகிற அந்த இடத்தை, நீங்கள் அடைய போகிற அந்த ஸ்தானத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் பரலோகம் உங்கள் சார்பில் இருந்து உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வேலை ஸ்தலமாகட்டும், ஆமென், உங்களுடைய வாழ்க்கை பிரகாரமான காரியங்கள் ஆகட்டும், இந்த வருஷத்திலே ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே, ஆமென், நிச்சயமாய் உங்களுடைய ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை தாபரிக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை பற்றின வசனங்கள் நிறைய வேதாகமத்தில் இருக்கிறது. நான் அந்த இருப்பிடங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை வேண்டுமானால் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதே போல் எரேமியா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம், எரேமியா 42வது அதிகாரம் 12வது வசனம், அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த 4 வசனங்களிலேயுமே ஆண்டவர் இது சம்பந்தமான காரியங்களை தான் மறுபடி வெவ்வேறு கோணங்களிலே ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்களுக்கு நேரம் இருக்குமே ஆனால் வீடுகளிலே இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்து, ஆமென், அதில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இன்னும் ஆழமாக இந்த பகுதியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, ஆண்டவர் இறங்குகிறதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் அன்னைக்கு இப்படி தனிமையாய் விட்டு விடப்பட்டேனே, கண்ணீரில் நான் விடப்பட்டேனே, அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இரக்கம் காண்பிக்கல. இல்லை, அது ஆண்டவருடைய நேரம் அல்ல. ஆனால் இந்த 2025 அதற்கான நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தையே பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அப்படின்ற வார்த்தை அங்கே வர்றதை பார்க்கிறோம். அதற்காக குறித்த நேரமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு அவருடைய நேரத்தில் தான் அதை என்ன செய்கிறார். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்காக செயல்படும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற உங்களை, ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற உங்களை, எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். உங்களுடைய உணர்வுகள் முதற்கொண்டு ஆண்டவர் அதை நன்றாக கவனித்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. லேயாள் இருக்கிறாள், ராகேல் இருக்கிறாள், அங்கே யாக்கோபு இருக்கிறான். இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற இந்த சம்பவம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, அந்த லேயாளினுடைய முகம் அப்படியே செத்து போகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அவ அற்பமாக எண்ணப்படுகிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென். நீங்கள் நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு பயந்து உங்களுடைய முகத்தை தாழ்த்தி கொண்டீங்கல்ல, நிறைய நேரத்தில் உங்களை அடக்க முடியாமல் கண்ணீர் வந்ததுனால நீங்களே கஷ்டப்பட்டு அப்படியே முகம் செத்து போன ஒரு நிலையில் நீங்கள் உங்கள் முகத்தை மறைத்து கொண்டீங்கல்ல. இது மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வானத்தை பூமியும் படைத்த கர்த்தருக்கு அது மறைவானதல்ல. ஹல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கண்டு
ஆமென். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்க்கிறாள். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அங்கே இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அழுகிறதையும் அவளோடு நிற்கிற யூதர்கள் அழுகிறதையும் ஆமென் இயேசு கண்டபோது அவர் ஆவியிலே கலங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாலும் மரியாளும் அங்கே அவர்கள் அழுகிறார்கள். அவர்கள் அழுகிறதை இயேசு கண்டபோது இவரும் ஆவியிலே கலங்கி அவர் கண்ணீர் விட்டார். வேதத்தில் அந்த வசனம் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய பாரத்தை பார்த்து கொண்டு அவர் அதை ரசித்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. இந்த பூலோகத்தில் இருக்கிற உங்கள் தாய் தகப்பன்மார்களே, நீங்கள் அழுகும்போது சில நேரத்தில் அவர்கள் அழுது விடுவார்கள். நீங்கள் அழுகும்போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்றதை தெரிந்து கொண்டு அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த பூமிக்குரிய பெற்றோர்கள், அதாவது வேதத்தில் இவர்கள் இந்த நல்ல பெற்றோர்கள் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து அங்கே சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அதற்கான காலம் வரல, உங்களுக்கு இறங்குகிறதற்கான காலம் வரல. ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. இந்த காலம் வருகிறவர், ஏன்னா எதுவுமே ஆண்டவர் செய்யும்போது காலத்தில் தான் செய்கிறார். அந்த காலம் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய காலத்தில் தான் செய்வார். அதை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். 2 விதமான காலம் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய காரியத்தை அவர் மனுஷர்களுடைய நேரத்தில் செய்கிறது அல்ல. அவருடைய நேரத்தில் தான் ஆண்டவர் எதையுமே செய்வார். நம்முடைய நேரத்திலே செய்யப்படுகிற இந்த காரியத்திற்கு பெயர் குரோனோஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோனோஸ் டைமில் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்களுடைய நேரம் இது. ஆண்டவரே எனக்கு இப்போவே செய்யும், நான் கூப்பிடுகிற நாளிலே அப்படின்னு தாவீது சொல்கிறாரு பாருங்க. இப்போவே எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம குரோனோஸ் டைம் அது, ஓகேவா? அப்புறம் அதில் இன்னொன்று கெய்ரோஸ் அப்படின்ற ஒரு சீசன் இருக்கிறது. கெய்ரோஸ் அப்படின்னா தேவனுடைய நேரம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் குறித்திருக்கிற வேலை அப்படின்னு. ஆண்டவர் ஒரு நாளும் அந்த கெய்ரோஸை விட்டுட்டு இந்த குரோனோஸில் வந்து ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அவர் அப்படி வேலை செய்ய மாட்டார். அது ஒரு திராட்சை ரசமாய் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற அவசரமான வேலையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, அது இன்னொரு 2 நிமிஷத்தில் வரப்போகுது அல்லது இன்னொரு 10 நிமிஷத்தில் வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவருடைய நேரத்தில் மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்துக்கோங்க. எப்பவுமே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்போது இப்படித்தான் கொடுப்பார். அவருடைய நேரத்தில் தான் உங்களுக்கு பதிலை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். அதுதான் இந்த கெய்ரோஸ் சீசன். இந்த 2025 ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த கெய்ரோஸ் சீசனை உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவருடைய நேரம். அதனால இந்த வசனம் பாருங்க எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமென். நீங்க படுகிற கஷ்டத்தை பொறுத்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை. ஆமென். உங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து கொண்டு அவரால் இருக்க முடியவில்லை. அவர் காத்திருக்கிறார். எதற்காக? உங்கள் மேல் இறங்குகிறதற்காக. அப்படி ஆண்டவர் இறங்கும் போது ஒரு நொடியிலே எல்லாம் தலைகீழாக மாறி போகும். ஆமென். நீங்க இப்போ கொண்டிருக்கிற எந்த கவலையும் எந்த பாரமும் அந்த நேரத்தில் உங்களை அழுத்தவே அழுத்தாது. எல்லாம் தலைகீழாக மாறுகிற நேரம் அது. எல்லாம் அப்படியே ஆமென் அற்புதமாக அதிசயமாக மாற்றப்படுகிற வேலை அது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கினால் போதும், இந்த வருஷத்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நேர்த்தியாய் நடைபெறும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், இறங்குவாராக. ஹல்லேலூயா. அடுத்தது அங்கு சொல்லப்பட்டிருக்க, அவர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிறவர். அவர் இறங்கும்போது நீதி செய்வார். ஹல்லேலூயா. இறங்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அவருக்கு தெரியும் நீங்க பட்ட உபத்திரவம் தெரியும், உங்க பிரயாசம் தெரியும். ஆமென். உங்களுடைய நிந்தனை தெரியும், உங்களுடைய அவமதிப்பு, உங்களை அவமதித்தார்களே அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களை அற்பமா பேசினது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அவர் இறங்கும்போது அவர் அதற்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆமென். உபாகமம் 13:18 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே இரக்கம் பாராட்டும் போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா,
அவனை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் பாராட்டும் போது ஆமென், நீதி மட்டும் செலுத்துகிறது அல்ல, அல்லது உங்கள் ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் அல்ல. இந்த மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும் போது உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறார், உங்களை வளரச் செய்கிறார், உங்களை பெருகச் செய்கிறார். ஆமென். பல வருஷமாக வளர்ச்சி நிறுத்தப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் காணப்படலாம். அநேகர் உங்களை பார்த்தப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா, இவங்களுக்கு அவ்வளோதானா அப்படின்னு உங்களை குறித்து ஆமென் அநேகர் திட்டம் பண்ணி வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இறங்கினபடினால அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது பாருங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நீங்கள் நீங்கள் ஒரு வளர்ச்சியை, விருத்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இறங்கினபடினாலே நிச்சயமாக அந்த தொழிலில் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பக்தியில் விருத்தி காணப்படும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற காரியத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், கட்டளையிட போகிறார். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவர் நம்மேல் இரக்கம் பாராட்டும் போது இந்த 3 விஷயங்கள் நடக்கிறது. என்னென்ன விஷயங்கள்? முதலாவது, உங்களுடைய ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு வருவார். இரண்டாவது, உங்களுக்கு நீதி செய்வார். மூன்றாவது, உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், உங்களை வளரச் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை பெருகச் செய்வார். எப்பவுமே பாவம் தான் ஒரு மனுஷனை சிறுக பண்ணும். பாவம் ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? சிறுக பண்ணும். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கீழே வருகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாவத்தினால ஒரு காரணமாக இருந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமென். இந்த வருஷத்தில் அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவாராக, உங்களை முழுமையாய் மன்னிப்பாராக, உங்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவாராக, உங்களை ஆண்டவர் மறுபடி விருத்தி அடைய பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, கர்த்தர் தயை செய்கிற ஒரு காலம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனுடைய காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தில் அதனுடைய வசனம் நிறைய பார்க்குறோம். ஆமென். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான ஒரு காலம் இருந்தது. அது 2024 வரைக்கும். கடந்த வருஷம் நல்லா கஷ்டப்பட்டுட்டீங்க, நல்லா அவமானப்பட்டுட்டீங்க, நல்லா நிந்திக்கப்பட்டீங்க. ஆமென். அதுக்கான காலம். இந்த 2025 இது கர்த்தருடைய காலம். ஹல்லேலூயா. இது அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற ஒரு காலம். ஆமென். நீங்கள் என்ன பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இதை கேட்குறீங்கன்னு தெரில. ஆனால் யாருடைய இருதயங்கள்லாம் விசுவாசம் பயங்கரமாக கிரியை செய்துட்ருக்கோம், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய கண்கள், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே அதை என்ன செய்யும், காணும். ஆவிக்குரிய கண் இல்லை, உங்களோட மாம்ச கண்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத நிச்சயமாய் காணும். நிறைய பேர் 2024 வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிறத விசுவாச கண்களில் மட்டும்தான் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இப்படி செய்ய போகிறாருன்னு சொல்லி. ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய மாம்சீக கண்கள் ஆமென் என்ன செய்ய போகிறது, காணப்போகிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாக என்ன செய்யும், காணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறத உங்களுடைய கண்கள் இந்த வருஷத்தில் பார்க்க தான் போகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 5:2. ராஜா ராஜஸ்திரீயாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனத்தை சற்று நினைவு கூர்ந்து பார்ப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலம், அந்த வார்த்தை தயை செய்யும் காலம்.
இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இது ஆண்டவர் எனக்கு தயை செய்யும் காலம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இது ஆண்டவர் எனக்கு தயை செய்யும் காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிற ஒரு காலம். வேதத்தில் நிறைய காலம் இருக்கு. ஆபத்து காலம்னு இருக்கு, நெருக்கப்படுகிற காலம்னு இருக்கு, தீங்கின் காலம் இருக்கு, உபத்திரவ காலம் இருக்கு, சஞ்சலம் அனுபவிக்கிற, இப்படி நிறைய காலங்கள் வேதத்தில் இருக்கு. அதுல ஒரு நல்ல காலம் என்ன காலம்? ஆமென். தயை செய்கிற காலம். ஹல்லேலூயா. தயை செய்கிற காலம். ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிற காலம். இந்த காலத்தையும் நீங்க என்ன செய்றீங்க? இந்த வருஷத்தில் நீங்க கடந்து போக போறீங்க. அந்த அழுகையின் காலத்தை தாண்டி வந்த நீங்க, கஷ்டத்தோடு தாண்டி வந்த நீங்க, அவமானத்தின் காலத்தை தாண்டி வந்த நீங்க இந்த தயை செய்யும் காலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால். ராஜாவினுடைய கண்களிலே ராஜஸ்திரீ ஆகிய இந்த பெண்ணுக்கு, எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அவள் ஜெபித்தவளாயிருந்தாள். 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் அவள் ஜெபித்திருந்தாள். கடந்த வருஷத்தில் நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய உங்களுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறீங்க. ஜெபித்து முடித்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. சூழ்நிலை கஷ்டமா இருக்கும் போதே அதை செய்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபித்து முடித்து வந்திருக்கிற உங்களுக்கு, ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு, தாகத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது தயை செய்கிற காலம். ஹல்லேலூயா. ஆமென். இது ஆண்டவர் உங்களுக்கு தயையை காண்பிக்கிற காலம். அன்றைக்கு எஸ்தருக்காக ஒரு செங்கோல் அங்கே நீட்டப்பட்டது. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நேராக கர்த்தருடைய பொற்செங்கோல் நீட்டப்படுகிறது. அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு வேண்டுதலோடு, ஒரு விண்ணப்பத்தோடு அந்த ராஜாவின் இடத்துல எஸ்தர் போனது போல நீங்களும் ஒரு விண்ணப்பத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. உங்களுக்கும் சில காரியங்கள் நடந்தேற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களை சுற்றி நெருக்கமான ஒரு காலத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். நம்ம வாசித்தது போல, ஆண்டவரை தீவிரமாக எனக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல, உங்களுக்கும் உங்களுடைய நேரம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரை ஒவ்வொரு நாளையும் என்னால் கடந்து போக முடியல, அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பொற்செங்கோலை உங்களிடத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பரலோக ராஜா உங்களுக்காக பொற்செங்கோலை நீட்டுகிறார். இந்த பொற்செங்கோலை ராஜா ஆமென் ஒரு சேவகன் இடத்தில் அல்ல நீட்டினது, அல்லது அரண்மனையிலே வேலை செய்கிற வேலைக்காரன் இடத்தில் அல்ல நீட்டினது, ராஜஸ்திரியின் இடத்திலே, மணவாட்டியின் இடத்திலே இந்த ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான். ஆமென். தேவனுடைய மணவாட்டிகளாய் இந்த பூமியில இருக்கிற நாம், ஆமென், பரலோகத்தின் மணவாட்டியாய் இந்த பூமியில இருக்கிற நாம் அவருடைய பொற்செங்கோலை தொடுகிறதற்கு இந்த வருஷத்தில் நாம் ஆயத்தமாவோமாக. இந்த நாளிலே நாம் ஆயத்தமாவோமாக. கர்த்தருடைய தயை செய்யும் காலம் நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. அந்த ராஜா சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது, அந்த 5வது அதிகாரம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? இந்த ராஜா கேட்கிறார். பல நாட்கள் எஸ்தரை அந்த ராஜா பார்க்கல. ஆனால் எஸ்தர் வந்த உடனே கேட்ட கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிற காலத்தில் தான் உங்கள்கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட விரும்பி கேட்கறது நடக்கும். ரொம்ப நாள் துயரப்பட்டவங்கள, ரொம்ப நாள் வேதனைப்பட்டவங்கள இந்த பெண் இருக்க பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு எதிர்பார்ப்போடு போன இந்த பெண்ணிடத்தில் ராஜா சொன்ன வார்த்தை, உனக்கு என்ன வேண்டும்? இந்த 2025வது வருடத்தில் இந்த தயை செய்யும் காலம், இந்த வருஷத்தை நம்ம இப்படியே கூப்பிடுவோம், தயை செய்யும் காலம். இது கர்த்தர் நமக்கு தயை செய்கிற காலம். இந்த காலத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? உனக்கு என்ன வேண்டும்? பாருங்க, நிறைய காரியங்கள் ஆண்டவர் திட்டம் பண்ணி நமக்கு செய்வார். அது ஒரு வகையான ஆசீர்வாதம். ஆண்டவர் திட்டம் பண்ணி நமக்கு ஆண்டவர் செய்வார். ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர் ஆயத்தம் பண்ணினது அல்ல, நம்மிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? கர்த்தர் தயை செய்கிற காலத்தில் இப்படித்தான், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன செய்யப்படணும்? இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த சூழலில் என்ன வேண்டும்? மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் மனம் திறந்து, ஆமென், இது தயை செய்கிற காலம். உங்களுக்காக கர்த்தர் இரக்கம் செய்கிற காலம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததாக 4-5 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானாள், நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள்.
அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். பாருங்க, இந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய, ஆமென், உங்கள் சொற்படி செய்ய ராஜா என்ன செய்கிறார்? உத்தரவிடுகிறார். உங்கள் சொற்படி நீங்க சொல்லணும், வாய்கள் திறந்து, அப்பா எனக்கு இந்த காரியத்தில் நீங்க தெளிவா ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்படணும், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் இந்த தயை செய்கிற காலத்தில் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அதை செய்கிறதற்கு அவர் உத்தரவிடுகிறார். நிறைய நேரத்தில் நாம் உத்தரவிடும்போது ஒன்றுமே நடக்கிறது அல்ல. ஆனால் உத்தரவிட வேண்டியவர், வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் உங்களுக்கு சொல்லும்போது, அவர் உங்களுக்காக கிரியை செய்யும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் தானாக என்ன செய்யும்? இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும். கடந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசினார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கடந்த வருடத்தில் பேசினார். அதுபோல் நிறைய தேவ பிள்ளைகள் ஆமென் அக்கினியை கடந்து வந்தது உண்டு, ஆறுகளை கடந்து வந்தது உண்டு, தண்ணீர்களை கடந்து வந்தது உண்டு. ஆனால் நீங்கள் யாரும் மூழ்கி போகலை, நீங்கள் யாரும் வெந்து போகலை, எந்த நதியும் எந்த ஆறுகளும் உங்கள் மேலே புரண்டு போகவே இல்லை. கர்த்தர் உங்களை ஜெயமாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி ஜுவாலை உங்களை என்ன செய்யாது? பற்றாது. அக்கினி ஜுவாலை உங்களை பற்றாது. ஆண்டவர் உங்களுக்காக துணை செய்கிறார். கர்த்தர் உங்கள் சார்பில் என்று உங்களுக்காக பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. பாருங்க, இங்கே ரூத் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ரூத் ஒரு மோவாபிய பெண், நமக்கு தெரியும், சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அந்த சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ரூத் ஒரு மோவாபிய பெண், நிறைய பிரச்சனைகளுடைய குடும்பத்தில் நடந்தது. அவர்கள் அங்கே நவோமியோடு கூட சேர்ந்து தன்னுடைய மதர்-இன்-லாவோட கூட சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க வந்து விடுகிறாங்க. வந்த உடனே அங்கே அவர்கள் பிழைப்புக்காக என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், இந்த ரூத், மருமகளான இந்த ரூத் என்ன செய்கிறான்னா, அவள் கதிர்களை பொறுக்கும்படி வயல்வெளிக்கு அங்கே போகிறாள். ஏழைப்பாளை ஜனங்கள் தான் இந்த மாதிரி கதிர் இருக்கிற நாளில் போய் சிதறுகிற அந்த கதிர்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? பொறுக்கி கொள்வார்கள். ஏனென்றால் அது ஆண்டவருடைய கட்டளை. நீ கதிர்களை அறுக்கும்போது அதை தூரோட சேர்த்து அறுத்துறாமல் சிலதை அப்படியே சிந்த விட்டுறணும், அது ஏழைகள் எடுத்துக்கொள்ளும்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அது பழைய ஏற்பாட்டில் நியமங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்காக இந்த கதிர்களை சிந்த விடுவார்கள். அதை பொறுக்கிறதுக்கு நிறைய கூட்டம் வரும், ஒரு ஆள் இல்லை. ஏன்னா இந்த போவாஸ் என்கிறதான இந்த மனிதன் பெரிய இடத்திற்கு சொந்தக்காரன், பெரிய நிலம் வைத்திருக்கிறவன். அதனால் நிறைய கூட்டம் இந்த போவாசினுடைய இடத்திற்கு வரும். அது மட்டும் இல்லை, இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், வேறு ரொம்ப இரக்கமுள்ள மனுஷன். அதனால் நிறைய வயல்வெளிக்கு போகாமல் இவனுடைய வயலுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இங்கே வரும்போது கொஞ்சம் இரக்கமுள்ள மனுஷனாக இருக்கிறதுனால ஈஸியாக கதிர் பொறுக்கிடலான்னு சொல்லி. அப்போ ரூத்து மட்டும் அந்த இடத்துல இல்லை, நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, ஏழை பாலை ஜனங்கள். ஆனால் இந்த போவாசினுடைய பார்வை, அந்த தயையுள்ள பார்வை, அந்த இரக்கமுள்ள பார்வை இந்த பெண் மேலே தான் என்ன செய்தது? பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? உங்களுக்கு முன்பாக 1000 பேர் இருக்கலாம், உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய இரக்கமுள்ள கண்கள், அவருடைய தயையுள்ள கண்கள் அவர்கள் எல்லாம் விட்டுட்டு உங்க மேல என்ன செய்யும்? விசேஷமாய்ப்படும். உங்க மேல விசேஷமாய்ப்படும். அதனால தான் இந்த ரூத் போவாஸ்ட கேட்கிறா, தரையில முகங்குப்புற விழுந்துடுறா, வணங்கி சொல்லுகிறாள், நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நான் இந்த ஊருக்காரி அல்ல, நான் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவள், நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசாரிப்பு, போவாசினுடைய இந்த அன்பான விசாரிப்பு அவளுக்கு கிடைத்ததற்கு காரணம், ஆமென், போவாஸ் அல்ல,
அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை செயல்படுத்தின ஆண்டவர். ஏனென்றால் இவள் வரும்போது சொல்லிவிட்டு வந்தவள் அல்லவா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லிவிட்டு வந்தவள் அல்லவா. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னான், இவளுக்கு அவருடைய கண்களிலே ஒரு தயை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்தால்தான் மனிதர்கள் உங்களுக்கு தயை செய்ய முடியும். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செஞ்சாதான் மனிதர்கள் உங்களுக்கு இரக்கம் செய்ய முடியும். ஆண்டவர் உங்களுக்கு செய்யலைன்னா மனிதர்கள் யாரும் உங்களுக்கு இரக்கம் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அவர்கள் முயற்சித்தாலும் அவங்களால செய்ய முடியாது. ஆண்டவரோட இரக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஆண்டவரோட தயவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மனிதர்கள் எளிதாக என்ன செய்வார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த உலகம் மனிதர்களால் நிறைந்த உலகம். பாருங்க, இங்கே மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எப்போதுமே இன்னொரு உதவிக்கான மனிதனையும் இங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். பாருங்க, மோசேக்கு ஒரு ஆரோன் தேவை. ஆண்டவர் ஆரோனை மோசேக்காக அனுப்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மோசேக்கு எதிரிட்டு போ என்று சொல்லுகிறார். அதனால தான் அவன் போய் மோசேயை சந்திக்கிறான். அந்த நாட்களில் எந்த ஒரு செல்ஃபோன் இல்லை, நெட் வசதிகள் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்தில் கர்த்தரே அவனை என்ன செய்கிறார், நடத்தி அவர்களை இணைக்கிறார். அதுபோல போவாசையும் ரூத்தையும் ஆண்டவர் இணைக்கிறார். மனுஷர்களை இணைப்பார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் ஆண்டவர் என்ன செய்வார், இணைப்பார். நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம், இப்படி அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்கிறது போல மனுஷர்கள் அவருடைய இருதயத்திற்கு இருதயம் என்ன செய்யும், ஒத்திருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தண்ணீரில் பார்க்கும்போது உங்களுடைய முகமும் அந்த தண்ணீரில் இருக்கிற பிம்பமும் ஒன்றா தெரிகிறது போல மனுஷருடைய இருதயமும் ஒன்று சேர்ந்து இருக்குமா. இதே இருதயத்தை போல இன்னொரு இருதயம் என்ன செய்யுமா, இருக்குமா. நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம். அது மாதிரி ரெண்டு இருதயங்கள் ஒன்றாகும், ரெண்டு மனநிலைகள் ஒன்றாகும். ஆரோனும் மோசையும் இணைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள். இங்கே போவாசையும் ரூத்தையும் ஆண்டவர் இணைத்து என்ன செய்கிறார், ஒரு பயணத்தை அங்கே துவங்குகிறார். அப்புறம் சவுலையும் தாவீதையும் ஆண்டவர் இணைக்கிறார். அதற்கு முன்பாக பார்த்தா சாமுவேலையும் சவுலையும் கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றார், நாளை இந்நேரத்தில் ஒரு மனுஷனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டார். அடுத்த நிமிஷமே சவுலினுடைய வீட்டில் இருந்த அந்த கழுதை என்ன செய்தது, காணாமல் போயிட்டு. கழுதையை தேட போன இந்த மனுஷன் நேராக வந்து சாமுவேலை பார்த்து அங்கே அவர்களுடைய பயணம் ஒன்றாக என்ன செய்கிறது, துவங்குகிறது. மனுஷருடைய இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். அடுத்து வனாந்தரத்தில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பையன், ஒரு சின்ன பையன், பேர் தாவீது, அவன் அங்கே இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவனை ஆண்டவர் அரண்மனையில் இருக்கிற சவுலோடு இணைக்கிறார். பாருங்க, இவனை யாரோடு இணைக்கிறார், அரண்மனையில் இருக்கிற சவுலோடு இணைக்கிறார். காரணங்கள் நமக்கு தெரியும், நன்றாக தெரியும். அவனுக்கு ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்யும் போது இவன் ஒரு அந்த இசைக்கருவியை மீட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ நன்றாய் வாசிக்க தெரிந்த ஒரு மனுஷனை அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. அது தாவீதா இருக்கிறாரு. அங்கிருந்து தாவீதுக்கும் சவுலுக்குமான ஒரு பயணம் என்ன செய்யுது, தொடங்குது. இது மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தா பவுலோடு பயணம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்த சீஷர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சாட்சிகளாக சீஷர்களாக தெரிந்து கொண்டது இந்த 12 பேர் தான். அவர்களோடு சேர்ந்து அவருடைய பயணம் இந்த பூமியில் இருந்ததை பார்க்கிறோம். ஸோ மனிதர்களை இணைக்கிறார். கர்த்தர் தயவு செய்கிற காலம் வரும்போது ஆண்டவர் மனிதர்களை என்ன செய்கிறார், ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி ஆண்டவர் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 21:2 வாசிக்கலாம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். எப்படி? ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இங்கே பாருங்க, இந்த சம்பவத்தில் நமக்கு இதனுடைய பின்னணியும் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் குறித்திருந்த காலத்தில் தான் சாராளுக்கு ஒரு குமாரன் என்ன செய்தான், பிறந்தான். கர்த்தர் குறித்திருந்த காலத்திலே இந்த 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 காலம் வந்து ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்திருக்கிற காலம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடும் பாரத்தோடும் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, பல வருஷங்களை இப்படியே நீங்கள் ஏக்கத்தில் கழித்திருக்கலாம்.
வருஷக்கணக்கா சொல்கிறது சும்மா 1 மாதம் 2 மாதம் அல்ல, வருஷக்கணக்காக 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இது உங்களுக்கு குறித்த காலமாக மாற்றி தருகிறார். ஆமென். இதுதான் உங்களுக்கு என்று ஆண்டவர் குறித்த ஒரு காலம். உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி, உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும்படி, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி கர்த்தர் குறித்திருக்கிற காலம் இதுதான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் குறித்திருக்கிற காலத்தில் அல்ல, ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்தில் தான் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நிறைய காலத்தை நீங்கள் குறிச்சிருப்பீங்க. ஆண்டவர் இந்த நாளில் இது நடந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் குறித்திருக்கிற காலத்தில் அல்ல, ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். அந்த குறித்த காலத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலம் எல்லாமே ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 35:4, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக பதிலளிக்கும்படி வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்க அவர் வருகிறார். நீதி செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சத்துருக்களுக்கு சரிகட்ட அவர் வருகிறார். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஆமென். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்திருக்கிறது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில நிமிடங்கள் அப்படியே அவரை ப்ரைஸ் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு மேன்மையுள்ளவர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர். சுவாமி, நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். அப்பா, வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்ட அப்படியே நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? தேவன் மாறாதவர். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் மாறாதவர். உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் அருளுகிற தேவன் அவர் மாறாதவர். ஆமென். அவர் மாறாதவர். அவர் மாறுகிறதே இல்லை. அவருக்குள்ள மாற்றம் என்பதே இல்லை. ஆமென். ஆனால் என்ன செய்கிறார்? உங்களை மாற்றுறாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு உங்களை அவருக்கேற்ற விதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார், ஆனால் உங்களை அவருக்கேற்ற விதமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம்.